ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பீட்ரூட் பொரியலை வேக வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பொரியலுக்கு பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். திட்டமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது வேகிறதுக்கும் இந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். வேக வச்சுக்கலாம். நல்லா வேக வச்சுட்டோம். இப்போ அதுக்காக வேர்க்கடலையை வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது வேர்க்கடலை வறுபட்டுடுச்சு. இப்போ எடுத்துட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கோல்டன் கலர் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச பீட்ரூட்டை தாளிப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவைக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டிருக்கோம். இப்போ மிளகா பொடி போட்டுக்கிறோம். பெருங்காய பொடி சேர்த்துக்கிறோம். இப்போ வறுத்து பொடி பண்ணி வச்ச வேர்க்கடலையை இதாக கூட சேர்த்துக்கிறோம். இப்போ வேர்க்கடலை பீட்ரூட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இதுல தேங்காய் போட்டு கூட செய்வாங்க. சூப்பரா இருக்கும். இது சாம்பார் சாதம், சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு டேஸ்டா இருக்குப்பா. நீங்க எல்லாருமே வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க. பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. செம்மையா இருக்கு. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.